இந்த சிவனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா நிறைய குழப்பமாக இருக்கும். என்ன இது வராகி ஈஸ்வரருங்கிறாங்க, வராகிங்கிறது வேற, ஈஸ்வரருங்கிறது வேற, ஒரே குழப்பமாக இருக்கும். இதில் வேற உலகத்தை வேற காணாமல் போடுறாரு இல்லையா? தெளிவாக சொல்லப்படுகிறது. அதாவது இரண்யராட்சகன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய பூமாதேவியை தூக்கிட்டு போய் கடலுக்கடியில் ஒளிச்சு வச்சிடறார். அப்படி கடலுக்கடியில் ஒளிச்சு வச்சது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை வராக ரூபம் கொண்டு யார்கிட்ட போய் அழ முடியும்? பெருமாள் கிட்ட போய் எல்லாரும் அழுதுருக்காங்க. என்ன சுவாமி இப்படியெல்லாம் உலக இயக்கம் ஸ்தம்பிச்சிருக்கு, இது என்ன பண்ணலாம்? அப்போ வராகி ரூபம் எடுத்து வராக அவதாரம் என்று சொல்லக்கூடிய வராக அவதாரம் எடுத்து அந்த அவதாரத்தின் நோக்கமாக இருக்கக்கூடிய இரண்யராட்சசனை வதைத்து அதற்கப்புறம் பூமாதேவியை இந்த பூமியில் விட்டதுக்கப்புறம் பூமி உயிர்த்ததாக வரலாறு. அப்போ இந்த வராகம் என்ற அவதாரம் எடுத்த பெருமாள் மீண்டும் தன்னுடைய விஷ்ணு அவதாரத்தை எடுக்காம இருந்து அந்த சூழ்நிலையில் சூலாயுதத்தால் வராகம் என்று சொல்லக்கூடிய அந்த பன்றி உருவம் எடுத்த அந்த பெருமானை சூலாயுதத்தால் சிவபெருமான் குத்தி இந்த ஸ்தலத்தில் மீண்டும் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த தலம் இந்த ஸ்தலம். அதனால தான் சுவாமிக்கு பேர் வராகி ஈஸ்வரர்னு பேர். வராகத்தை சுயவடிவெடுக்க செய்த ஈஸ்வரன் வராகீஸ்வரர்னு பேர். அருமையான திருநாமம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய 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 நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய
शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय